புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். கரங்களை தட்டி நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த புதிய நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிற இந்த நாள்ல கூட சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. பரிசுத்தமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, எங்களோடு கூட பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆமென். எடுத்து வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42 அதிகாரம், அதுல 11 வசனம் கூட வாசிப்போம். 42:11. நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம், அவனுக்கு பயப்படாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை ரட்சிக்கும்படிக்கும் உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும்படிக்கும் நான் உங்களுடனே இருந்து. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாபிலோன் மகா வேசி நகரம், வெளிப்படுத்த விஷயத்தை போட்டிருக்கு. ஆமா, சோதரன் இன்னைக்கு எங்க திரும்பினாலும் இன்னைக்கு வேசித்தனங்களும் விபச்சாரங்களும் பெருகி இருக்கிற காலம். ஸ்தோத்திரம். ஆமே. கர்த்தருக்கு ஆண்டவர் பாருங்க, அந்த அசுத்தத்திலிருந்து நம்மளை வெளியே கொண்டு பாபிலோன். ஆமே. சோதரன் திருடி வச்சான் அந்த சேலை, அதோடைய காரியங்கள் என்ன பண்ணான்? ஆகான் திருடி வச்சான். பெரிய ஒரு வீழ்ச்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் பாருங்க, அப்படிப்பட்ட அந்த அசுத்தமான கிரிகளை அந்த ராஜாவுக்கு என்ன பண்ணாங்க? அந்த உலகத்தினுடைய சத்ருவின் கிரிகளுக்கு, உலகத்தினுடைய பாவம் என் குடும்பத்தை தாக்கிருமோ, என் பிள்ளைகளை தாக்கிருமோ, என் பிள்ளை கெட்டு பெறுவானோ, அவனோட பழக நான் பிள்ளை கெட்டு போவேன், கணவர் கெட்டு போயிருவாங்களோ, என் மனைவி கெட்டு போயிருவாளோ, என் குடும்பம். அப்படி இல்லைங்க. கர்த்தர் அப்படி ஒரு நாள் விடவே மாட்டார். கர்த்தருக்கு சோதரம். ஏன்னா நம்ம வாழுகிறது சோதரம் பாவம் நிறைந்த உலகத்தை நம்ம வாழ்றோம். நம்ம காரூர் ஜனங்களை மூடும், ஆனால் நம்ம நீதியின் சூரியனாக இயேசு இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இங்க எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம். நீங்க எதுக்கும் பயப்பட தேவையில்லை. ஸ்தோத்திரம். நம்மளை பயப்பட வேண்டிய நபர் வானத்தையும் பூமியை உண்டாக்குன கர்த்தருக்கு பயப்படணும். அவரோட வார்த்தைக்கு நம்ம பயப்படணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாங்க பிசாசு என்ன பண்றோம்? அவங்களை அப்படி பண்ணிடுவேன், எங்களுக்கு இது வச்சுட்டாங்க, உங்களுக்கு அது வச்சுட்டாங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காது. கர்த்தருக்கு சொல்ற யோசுவா அந்த ஆகாரனுடைய குடும்பத்தை நிர்மலமாக்கி, சத்ருவின் நிர்மலமாக்கி போட்டார். அந்த கல்குவியல் என்ன பண்ணுது? அது அழிக்கப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையா தேவனுடைய கர்த்தர் உங்களை சூழ பாளையம் இறங்கி இருக்கிறார். உங்கள் குடும்பத்தை சுற்றி கர்த்தருடைய வேலி இருக்கிறத மறந்துடாதீங்க. கர்த்தர் நம்மளை வேலி அடைத்திருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. அவர் சொல்றாரு, ராஜாதி ராஜா பாருங்க, எவ்வளவு நல்ல தகப்பன்னு பாருங்க. இன்னைக்கு மகா வேசியாக பாபிலோன் என்ன பண்றாங்க? சோத்திரம். கடைசியா வெளிப்படுத்துகிற வாசிக்கிறோம். அது விழுந்தது, மகான பேசி வீடு விழுந்தது. அது ஒரு நாளைக்கு இயேசு நமது நிர்மூலமாக்கப்படும். அந்த கிரிகள் அழிக்கப்படும்படியா நாங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த வேசித்தனத்தின் ஆவி நம்முடைய கிராமத்தையோ அந்த பட்டணத்தையோ நெருங்க விடாதபடி உள்ளவரப்படி அந்த கிரிகளை நிர்மூலமாக்கி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையை செய்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, என்ன பண்ண? பயப்பட வேண்டாம். எதை குறித்தும் பயப்படாதீங்க. ஆமே. ஸ்தோத்திரம். பாவம் செய்ய என்ன பண்ணும்? பிசாசு எத்தனைத்து கொண்டிருக்கிறான். யாவனை விழுங்கலாம் என்று கெச்சிற சிங்கமும் அலைந்து கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு தேவனால் உண்டாயிருக்கிறவன் பாவம் செய்யான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க தேவனை உண்மையா நேசிச்சீங்கன்னா, நீங்க தேவனுக்காக பிரியமா வாழ்ந்தீங்கன்னா, நீங்க பாவம் செய்ய மாட்டீங்க. பாவத்துக்கு விலகி ஓடுவீங்க. பாவத்தோடு பயணம் பண்ண மாட்டீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையாக பயப்படாதீங்க. இந்த பாவம் சொல்லுவேன், நீங்க அதை பதிவுறீங்க. எனக்காக கல்வாரி சிலுவை ரத்தத்தை சிந்தின இயேசுவின் ரத்தம் நான் பூசப்பட்டிருக்கிறேன். இந்த ரத்தத்தை பூசிட்டு வெளியே போங்க. இயேசுவின் நாமத்துல வெளியே போங்க. என்னை கர்த்தர் வேலை அடைச்சிருக்கான்னு சொல்ல முடியும். ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க வசனம் சொல்லுது பாருங்க, உங்களை அவர் என்ன பண்ண? தப்புவிக்கும்படிக்கு நான் உங்களோடு இருந்து. அவங்களை எல்லா காரியத்திலும் தப்புவிச்சு கொண்டு வந்த ஆண்டவர் இந்த நாளை உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். சாத்ராக் மேசாக்க தப்புவித்த ஆண்டவர், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனம் வெளியே கொண்டு வந்த ஆண்டவர், எத்தனை பேரை சுகமாக்கி வெளியே கொண்டு வந்த ஆண்டவர், நம்மளையும் கர்த்தர் தப்புவிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதுக்கு பாருங்க, அழகா மேல சொல்லிட்டு பாருங்க 10வது, நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன்,
நீங்கள் இந்த தருத்தில் நான் உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை என்ன பண்ண மாட்டேன், பிடுங்க மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவன் என்ன பண்ணுவாரு, கட்டுவாருங்க, நம்மளை எழுப்புவாருங்க, நம்மளை ஆசீர்வதிப்பாருங்க. உங்க பிள்ளைகள் கட்டப்படும், உங்க குடும்பங்கள் கட்டப்படும். சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களா, சந்தோஷம் இல்லாம இருக்கிறீங்களா, கட்டப்படும் உங்க குடும்பம் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தருடைய சமாதானம் உங்க வாழ்க்கையில வருகிறது. ஆமே. ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவன் குடும்பத்தை கட்டுங்கப்பா, என் பிள்ளைகளை கட்டி எழுப்புங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நிச்சயமாக உங்களை வாளாக்காமல் தலையாக்குவா, உங்களை கீழாக்காமல் மேலாக்குற சர்வ வல்லவருடைய சுவாசம் நமக்குள்ள இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. அவர் நம்மளோட இருக்கிறார், நம்மளை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? தானியேலை தப்புவிச்ச ஆண்டவர் உங்களையும் தப்புவிப்பார். தானியேல் காரியம் ஜெயமா இருந்தது. ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த பாவினுடைய கிரிகள் ஆண்டவரே இந்த தேசத்தையோ குடும்பத்தை பாழாக்காதபடிக்கு அந்த கிரிகள் முற்றிலும் அழிக்கப்பட ஆண்டவரே நீ சொன்னீங்க, அதுக்கு நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னீங்களப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவர், எங்களோடு இருப்பதற்காக நன்றி. அந்த கிரிகளுக்கெல்லாம் எங்களை தப்புவித்து எங்க குடும்பத்தை தப்புவித்து நன்றி செலுத்துகிறோம் சுவா. எங்களை குடும்பத்தை கட்டி உமக்காக எழுப்புங்க, ராஜ்யத்துக்காக எங்களை எழுப்புங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோ. நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோ. கரங்களை தட்டி நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோ. நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன்